ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ஞானி இங்க ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். அதோடு நிறுத்திடாம இன்னொரு கேள்வி அங்க கேட்கிறாரு. ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது பொது மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவன் செல்ல வேண்டிய பிரயாணத்தை, பயணத்தை, வாழ வேண்டிய வாழ்க்கை யார் தான் அமைக்கிறதா? கர்த்தர் தான் அமைக்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் அப்படி இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும்? அப்படி இருக்கும்போது ஏன் வாழ்க்கையில் எப்படி இருக்கு ஐயோ அப்படின்னு புலம்புறல. இங்கிலீஷ் பைபிள பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கு. The man's steps are directed by the Lord. ஆமென். ஆண்டவர் தான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை, ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு முயற்சியும், நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவர் தான் அழகா directed by the Lord என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்படி இருக்க how then can anyone understand his own way? நம்ம சொந்த வழி எப்படி நம்ம செய்ய முடியும்? தேவப்பிள்ளையில இன்னைக்கு உங்கள் வழியை அப்படின்னு அதை கொஞ்சம் நான் மாற்ற விரும்புகிறேன். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்க நாங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய உங்கள் பெற்றுக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் தான் முடியும். கர்த்தரால் தான் வாய்க்கும், கர்த்தரால் தான் செய்ய முடியும். நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் வேலை காரியத்துக்கும், திருமண காரியத்துக்கு, தேவப்பிள்ளை ஒரு வீடு கட்டுறீங்களா, ஒருவேளை என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது நம்ம முயற்சியால் முடியாது. கர்த்தர் தான் அதை வாய்க்க பண்ணோம். ஆமேன். அதை ஸ்டார்ட் பண்ணுறது, அதை துவங்கிறது, அதை நம்மளுக்கு கிரியேச்சை வைக்கிறது யாருன்னா ஆண்டவர் தான். அதன் பிறகு நம்ம பங்கு இருக்குது. நமக்கு அதுக்கு வேண்டிய அந்த காரியங்களை நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளுடைய நடைகள் வாய்க்க பண்ணுனா கர்த்தரால் தான் முடியும். இன்றைக்கி நிறைய பேர் சுய பலத்தில், சுய காரியத்தில் செய்து நம்ம தோற்று போகலை. ஒரு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பல தோற்று போயிருக்கீங்களா? நிறைய ஏமாந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை நம்புங்க. தேவப்பிள்ளையில ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். ஆமே. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 23வது வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுமா. அப்போ என் வாழ்க்கையில என்னுடைய ஸ்டெப்ஸ் ஆமென் கர்த்தரால் அது நடத்தப்பட நான் உறுதிப்பட வேணுமா? அழகா சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மனுஷனுடைய நாம் அவரை போல மாறி நீதியா, பரிசுத்தமா, தேவனுக்கு உகந்தவர்களா, தேவனுக்கு பயந்து நான் வாழும்போது அவர் நான் நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஆமென். தேவப்பிள்ளையில அப்போ நடைகள் வாய்க்கணும், நம்ம ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கணும்னா அதை பிரமாணங்களை, அவர் பிரமாணங்களை கை கொள்ளும்படி ஒரே காரியம் தாங்க. அவர் பிரமாணங்களை கை கொள்ளும், அவர் கற்பனைகளை கை கொள்ளும், அந்த வசனத்தை கை கொள்ளும்போது, அந்த வசனத்தைப்படி இந்த வாழ்க்கை நம்ம அமையும் போது, அந்த வசனத்தைப்படி நம்ம வாழும்போது நிச்சயமாக அவர் எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு உண்மையில தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தும் கர்த்தரால் தான் வாய்க்க பண்ணுவார், கர்த்தரால் தான் முடியும். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க உண்மையில் இருக்கிற உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். ஆமே. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும்போது துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே வாய்க்கும் சொன்னது போல் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் யாருக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறீர்களோ, தேவ திட்டங்களை வைத்திருக்கிறோ, தேவ சித்தத்தை வைத்திருக்கிறதோ, அதை 100க்கு 100 நிறைவேறும்படியாய் செய்து முடிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இரக்கம் பாராட்டுங்க. நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். பொறுப்பெடுத்து இந்த நாள் முழுதும் நீங்கள் கரம் எடுத்து நடத்தும் எல்லா தீங்குக்கு விளைக்க காத்தலும் இயேசுவின் மேலே ஜெபக்கல பிதாவே. ஆமென்.
கர்த்தரால உங்க நடைகள் வாய்க்கும். தைரியமா போங்க. காட் பிளஸ்.